ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனல் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனல் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜ்ங்கிற பகுதிக்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ரோமர் எழுதினதான நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரோமர் எழுதினதான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தையை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்க முடியும். விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனாகிய கிறிஸ்துவை உடையவர்களாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான முக்கியமான ஒரு அனுபவம் விசுவாசம். விசுவாசங்கிறது வரம் கூட, கர்த்தரால் தரப்படுகிற விசுவாசங்கிற ஒரு வரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் பிழைப்பதற்கு விசுவாசம் அவசியம். எதை நாம் விசுவாசிக்கிறோம் என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். முழு மனதார நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே பிழைப்பை நாம் அனுபவிக்க முடியும். சரீர பிரகாரமாக சிலர் வியாதியினால, பிரச்சனையினால, சோர்ந்து போய் பலகீனங்களினால, பொருளாதார இயலாமையினால் வேதனை அடைந்து நான் எப்படி ஜீவிப்பேன், எப்படி வாழுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நொந்து போகிறதான அனுபவங்கள் காணப்படுகிறது. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவை விசுவாசித்தால் நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலானவர் இயேசு, நம்மை உருவாக்கினவர் இயேசு, நம்மை சிருஷ்டித்தவர் இயேசு, நம்மை இந்த உலகத்தில் அனுப்பினவர் இயேசு, நாம் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தவர், வாழ வைப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்தவர் இயேசு. அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். யார் மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? நம்ம மனைவியாக இருந்தால் கணவன் மேலே, கணவனாக இருந்தாலும் மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, சம்பாதிக்கிற பிள்ளைகள் இருந்தார்களானால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள். என்னை நடத்துவான், என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லது தான். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இயேசுவின் மேலே நாம் விசுவாசத்தை வைப்போமானால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நம் கைவிடப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் தராமல் இருக்கலாம், உறவுகள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், நாம் அறிந்தவர்கள், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார், நம்ம வாழ வைப்பார். அநேக நேரங்களிலே அநேகர் மாய்த்து கொள்ளுகிறது இந்த பிரச்சனைகளினால தான், இந்த வேதனைகளினால. யார் என்ன பாப்பா, யார் என்ன கவனிப்பா, யாரும் எனக்கு இல்லை, யாரும் எனக்கு இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு ஏங்குறோம் இல்லையா? அந்த ஏக்கம் இருதயத்தின் அடியாளத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறதான ஏக்கத்தை இயேசு மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், நல்ல சகோதரனாக இருக்கிறார், நல்ல மணவாளனாக இருக்கிறார், நல்ல மணவாளியாக இருக்கிறார். அவர் நமக்கு ஆவிக்குரிய மணவாளன். உலகத்து பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உறவில் அவர் நமக்கு சரியான நல்ல உறவாக இருக்கிறார். சரியான நல்ல உறவாய், நம்ம ஏமாற்றாத, பொய் சொல்லாத, நம்ம இன்றைக்கி ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்லுகிறவராய் அல்ல. இயேசுவின் மேலே நாம் விசுவாசத்தை வைப்போமானால் அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் உறங்குகிறவர் அல்ல, தூங்குகிறவர் அல்ல. அவரை குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கு. இமை அளவு கூட அவருடைய கண்ணை அசையாது தூக்கத்திற்காக எப்போதும் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்க பழகிவிட்டால் நம்மளால் அதை விட்டு மாறவே முடியாது. நமக்கு வேதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், இழப்புகளை சந்திக்கலாம். நம்ம நேசித்தவர்களை இழந்தோமானால் அதனுடைய வேதனை எவ்வளோ கூடியதுன்னு நானும் அனுபவித்திருக்கிறேன். இழப்புகளை நாம் சந்திப்போமானால் கூட இயேசு நம்மளை விட்டு மாறாதவராக இருக்கிறார். அவரால் அவ்வளோ அன்புள்ளவர்.
அன்புக்கு ஈடு இணை இல்லை. அவருடைய அன்பு அளவற்றதாக இருக்கிறது. நம்மில் வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. நாம் இயேசுவை விசுவாசிப்போமா? இயேசுவின் மேலே நம்பிக்கை வைப்போமா? இயேசுவை நம் கரம் பிடித்து நடக்க பழகிக்கொள்வோமா? ஒரு பழகுகிற குழந்தையே தகப்பனோ தாயோ நடக்க விடுவாங்கன்னா கையை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அது சில நேரங்களில் கூட கைவிட்டு ஓடுகிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் இயேசு நம்முடைய கையை பிடித்தார். ஆனால் அவர் கைவிடவே மாட்டார். நான் மட்டுமா இருக்கிறேன், இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படின்னா இயேசுக்கு எல்லாம் முடியும். எல்லாரையுமே இயேசுடைய சிங்காசனம் வானம், அவருடைய பாதபடி பூமி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர். ஆனால் அவருடைய அன்பு, நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு மிக அருமையானது. ஒரு நாளும் குண்டி போகாது, ஒரு நாளும் குறைந்து போகாது. அது ஏமாற்றுகிறதல்ல, அது நம்மளை ஒரு நாளும் வஞ்சிக்கிறதாயும் காணப்படாது. நம் இயேசுவை விசுவாசிப்போம். இயேசுவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கொள்வோம். நம்முடைய ஆழத்தில் உன்னதமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு விசுவாசிக்கணும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள், கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இயேசு மேலே விசுவாசத்தை வைப்போம். நம்ம அநேக நேரங்களிலே மற்றவங்க நம்ம காயமான வார்த்தைகள், காயப்படுத்தினதான தழும்புகளாய் மாறி அது என்றைக்குமே நம்முடைய வாழ்நாளிலே மறக்க முடியாததாய் இருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், இயேசு அதை கழுவ வல்லமையுள்ளவர், அதை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவர், அதை நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமையுள்ளவர். அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவர் சமூகத்தில் சார்ந்து கொள்ளுவோம், அவர் மார்பிலை சாய்ந்து இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் எந்த பிரச்சனைகளையும், யார் நமக்கு எதிராக நின்னாலும், யார் நம்மளை காயப்படுத்தினாலும், யார் நம்மளை குற்றப்படுத்தினாலும் அது நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அதில் நம் ஜெயமெடுத்து ஜெயிக்க உதவி செய்கிறது. இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து இயேசுனுடைய மார்பிலை சாய்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவோடு நடக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு எனக்காக எல்லாம் செய்வாங்கிற நம்பிக்கையிலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். தலையில் தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை விடுவீங்க இயேசப்பா, எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு கேட்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை இந்த உலகத்திலும் உன்னத வாழ்க்கையிலும் வாழ வைக்கும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உண்மை விசுவாசித்து உண்மை மகிமைப்படுத்தி உமக்கு ஆட்சேபிக்க ஒரு உதவி செய்யும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். தழும்புகள், காயங்கள் எல்லாவற்றையும் கழுவவும் ஆள முடியும். அது அவர்களை அந்த ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். சேனலின் மூலியத்தை நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீர்களானால் இதில் நடக்கிறதான எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தப்படும். இதில் விசேஷமாக நாங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது இரவு வேளையில் 8 to 10 குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. குடும்பமாக இணைந்து Zoom-ல் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் அநேக ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றிருக்கிறாங்க, நானும் பெற்றிருக்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். உங்களால் கூடுமானால் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதில் அநேக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை மலையாள சேனல்னு நினைக்கிறீர்களானால் உங்களுக்கு மொழிபெயர்த்து தருவதற்கு கூட ஆயத்தமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கலாம். எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்களையும் அன்பாய் அழைக்கிறேன். உங்களை மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.